உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அதி உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். உங்களில் ஏராளமான பேர் எங்களோடு தொடர்பு கொண்டு த டே வித் ஜீசஸ் நிகழ்ச்சியை ஆவலோடு அனுதினமும் பார்க்கிறோம். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லுகின்றீர்கள். மிக சந்தோஷம். இதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் பல ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் பார்த்து அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதுபலன் பெற்றவர்களாக, அற்புதம் பெற்றவர்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக அவர்கள் எழும்ப வேண்டும் என்பதே எங்களுடைய பெரிய வாஞ்சை. நீங்கள் அழைக்கப்பட்ட சபைக்கு சாட்சியாக இருங்க கிறிஸ்துவுக்காக. இன்றைக்கும் ஒரு விசேஷத்த செய்தி வழியாய் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். யூதா எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் 18வது வசனம். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இந்த வேத புத்தகம் உலகம் உருவானதையும், உலகில் நடக்கிறதையும், இனி உலகில் நடக்க போகிறதையும், மனிதனுடைய வாழ்வுக்கு பிறகு இருக்கிற அது நித்தியமான பரலோக வாழ்வையும் இந்த உலகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும், எல்லா மார்க்கத்தாருக்கும், மதத்தாருக்கும் இந்த வேத சத்தியங்கள் போதிக்கிறது. என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மீட்பர் அல்ல, தெய்வம் அல்ல. மனித குலத்துக்கே அவர் மீட்பர், மனித இனத்துக்கே அவர் தெய்வம், மனித இனத்துக்கே அவர் இரட்சகர். என்றால் மனித குலத்தை உண்டாக்கினவர் அவரே. ஆகவேதான் அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து மனித குலத்தை மீட்டார். அந்த அன்பின் செய்தியைத்தான் உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது. இந்த உலக கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று பரியாசக்காரர்கள், ஆண்டவரை பரியாச பண்ணுகிறவர்கள், அவர் வருகையை பரியாச பண்ணுகிறவர்கள், இயேசுவின் மீட்பை பரியாச பண்ணுகிறவர்கள், இயேசுவின் சிலுவை பாடுகளை பரியாச பண்ணுகிறவர்கள், பரிசுத்தத்தை பரியாச பண்ணுகிறவர்கள், நீதி நேர்மையை பரியாச பண்ணுகிறவர்கள், உத்தமத்தை ஒழுங்கை பரியாச பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு கோடி கோடியாக பெருகி இருக்கிறார் அல்லவா. துன்மார்க்கமான இச்சைகள் நடக்கிறவர்கள், துன்மார்க்கமான இச்சைகள் வர்ணிக்கவே முடியாது, வெளியில சொல்ல வெக்கப்படக்கூடிய பாவ இச்சைகளில் இன்றைக்கு உலகம் பெருகி இருக்கிறது. இந்த இறுதி காலங்களில் இப்படிப்பட்டவர்கள் தான் உலகமெல்லாம் பெருகி இருப்பார்களாம். இந்த வேத புத்தகம் 2024 வருஷத்துக்கு முன்பு இந்த யூதா என்கிற ஒரு அப்போஸ்தலனை கொண்டு இந்த வசனம் எழுதப்பட்டது. இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது பாருங்கள். தெருவெல்லாம் துன்மார்க்கர் தான், சண்டாளர்கள் தான், கொலைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், கடவுளை பரியாச பண்ணுகிறவர்கள், கடவுளை எதிர்த்து நிற்கிறவர்கள், பரிசுத்த உயிருள்ள தெய்வத்தை எதிர்க்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் கூட்டங்கள் தான் பெருகி இருக்கிறது. அக்கிரமக்காரர்களும் பரியாசக்காரர்களும் இறுதி காலங்களில் எங்கும் தோன்றுவார்கள். இந்த வேதம் சொன்னது அப்படியே நடக்கிறதல்லவா. என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக நாம் நிற்கணும். ஆண்டவர் இயேசுவனுடைய கட்டளை சத்தியத்தில் நாம் நடக்கணும். பாவத்தை விட்டு விலகின ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கத்தை விட்டு விலகின ஒரு வாழ்க்கை, தாறுமாற வெறுத்து தள்ளின ஒரு வாழ்க்கை, பரிசுத்த தெய்வத்துக்கு உத்தம சாட்சியாய் வாழும் ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் வருகிறார். ஆகவே அன்பானவர்களே, அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அனுதினமும் பெற்றுக்கொள்வோம். வேத வசனத்தின்படி நாம் வாழ்வோம், ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இறுதி காலத்தின் அடையாளங்களில் நீ சொன்னவைகளில் ஒன்று அக்கிரமக்காரர்களும் துரோகிகளும் துன்மார்க்கர்களும் தான் தோன்றித்தனமாய் வாழ்கிறவர்களும் ஆண்டவர் இயேசுவை பரியாச பண்ணுகிறவர்களும் பரிசுத்தத்தை பரியாச பண்ணுகிறவர்களும் நீதி நேர்மையை பரியாச பண்ணுகிறவர்கள் தோன்றுவார்கள் என்ற அடையாளம் சொன்னீரே, அது அப்படியே நடக்கிறது. இது இறுதி காலங்களின் வழியில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் தேவனே, வரப்போகிற மகாராஜாவே, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உமக்கு சாட்சியாய் நிற்க, ஆண்டவரே உமக்கு உத்தமர்களாய் உத்தமிகளாய் வாழ
பரிசுத்த ஆவியால் எங்கள் எல்லோரும் நிரப்புங்க. ஆண்டவரை, அழிந்து போகிற பல கோடி மக்களில் மண்டை கொண்டு வரக்கூடிய ஆதாயம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அந்த பலன் தாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.